வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 19. அன்று பகல் நாகேந்திரத்திலிருந்து 2 மணிக்கு கிளம்ப வேண்டிய அந்த ரயில் வண்டி புறப்பட இன்னும் சில நிமிஷங்களே தான் இருந்தன. மோகனரங்கனை ஊருக்கு வழி அனுப்ப அவனது சிறிய தந்தை பாலசுந்தரமும் ரேவதியும் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தனர். சாமான்கள் எல்லாவற்றையும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு சேர்த்துவிடு, நானும் ரேவதியும் 2 நாளில் வந்து விடுவோம் என்று சொல்லு. என்ன தெரிகிறதா? எதையாவது மறந்து வண்டியில் விட்டு விடாதே. உனக்கு மறதி இந்த வயதில் ரொம்ப அதிகம் இருப்பதை 4-5 தடவைகள் உன்னுடன் பழகியதிலே கண்டறிந்து கொண்டு விட்டேன். அண்ணாவை கவலைப்பட சொல்லாதே. நான் விரைவில் வந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று பாலசுந்தரம் உற்சாகமாக பேசிக்கொண்டு போனார். அவரது வார்த்தைகள் ஒன்றுமே மோகனரங்கத்தின் காதுகளில் விழவில்லை. பகல் வேலையாதலால் ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் அதிக கூட்டம் இருக்கவில்லை. சிறிய தந்தையும் சித்தி ரேவதியும் இடையிலே கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்து கொண்டிருந்த மோகனரங்கன் வறட்சியாக புன்முறுவலித்துவிட்டு தன் ஆசனத்தில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். சற்று தொலைவில் தூண் ஒன்றின் அருகில் நின்று கொண்டு அங்கிருந்தபடியே அவனை வழி அனுப்ப ஸ்டேஷனுக்கு வந்திருந்த சரோஜினியின் சோகம் நிரம்பிய முகத்தை சஞ்சலத்துடன் அடிக்குற தடவை கவனித்து கொண்டிருந்தான். 2வது மணி அடித்து விடவே வண்டி ஸ்டேஷனை விட்டு நகர ஆரம்பித்தது. 2 நாளில் வந்து விடுவோம், தெரிகிறதா என்று பாலசுந்தரம் கூச்சலிட்டு கையை அசைத்து வழி அனுப்புவதை கூட சரியாக கவனிக்காத மோகனரங்கன் கண்களில் நீர் பொங்க தன்னை வழி அனுப்ப வந்திருந்த சரோஜினி பக்கம் மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு தனது மனவெழுச்சியை கட்டுப்படுத்த இயலாதவனாக ஆசனத்தின் மீது கிடந்த பத்திரிகையை எடுத்து பிரித்து படிக்க ஆரம்பித்தான். அவனது உள்ளத்தில் நின்று குமுறிக்கொண்டு எழுந்த துயர பெருமூச்சிற்கு பின்னணி கீதம் இசைப்பது போல் வண்டி தொடர் ஆயாச பெருமூச்சிருந்து கொண்டு நாகேந்திரம் ஸ்டேஷனிலிருந்து வேகமாக ஓடியது. 2 தினங்களுக்கு முன் தனக்கு வந்த கடிதத்தின்படியே மோகனரங்கன் அவசரமாக நாகேந்திரத்துக்கு ஊருக்கு போக வேண்டியிருந்தது. சித்ரா கல்யாணம் நிச்சயமாக்கிவிட்டது. தேதியும் குறிப்பிட்டு விட்டேன். நீ உடனே புறப்பட்டு வரவும். உதவி செய்ய நீ வந்தால் எனக்கு சௌகரியமாக இருக்கும். தேவையான சாமான்களை உன் வசம் தம்பி கொடுத்து அனுப்புவான். எடுத்துக்கொண்டு வரவும் என்று தந்தையிடமிருந்து வந்த கடிதத்தை கண்டதும் அவன் ஊருக்கு புறப்பட வேண்டியதாயிருந்தது. மிகவும் சந்தோஷமான செய்திதான். சகோதரிக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டு என்பது அவர்கள் எல்லோரையும் பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சி அளிக்க வேண்டிய செய்திதான். சித்ராவின் கல்யாணத்தை எப்படியாவது அந்த வருஷம் முடித்து விடுவது என்று தந்தை மும்முரமாக முயன்று கொண்டிருந்ததை அவன் அறிவான். தக்க இடத்தில் அவளை மனம் செய்து கொடுக்க வேண்டியது என்பது அவருடைய மிக முக்கியமான பொறுப்பு. அதில் அவர் சீக்கிரமே வெற்றி கண்டது குறித்து மைந்தன் மிகவும் ஆனந்தப்பட வேண்டியது. ஆனால் அதற்கு பதில் அவனது உள்ளத்திலே பெருந்துயரம்தான் குடிக்கொண்டிருந்தது. நாகேந்திரம் நகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருந்த அவன் ஒவ்வொரு நிமிஷமும் தான் எதையோ பறிகொடுத்து விட்டு போவதைப் போன்று இனம் விளங்காத ஒருவித தனியான துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தான். காதல் என்பது இன்பமான உணர்ச்சி. ஆனால் அது எப்பொழுதும் இன்பமாகவே இருப்பதில்லை. சில சமயங்களில் இருதயத்தையே பிழிந்து கசக்கி விடுவதை போன்ற பெரும் துயரத்தை கொடுக்கும் சக்தியும் அல்லவா அதற்கு இருக்கிறது என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்ட மோகனரங்கத்தின் உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் சரோஜினியை பற்றிய நினைவை எழும்பி குமிழிட்டு கொண்டிருந்தது. தன் சகோதரிக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருப்பதை பற்றியும் தான் ஊருக்கு அவசரமாக புறப்பட்டு செல்ல வேண்டியிருப்பதை பற்றியும் சரோஜினிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவன் ஆவலில் துடித்தான். ஆனால் அதற்கு வாய்ப்பு ஏற்படவில்லை. 2 தினங்கள் சென்றன. அன்று பகல் வேலை. சோதனை சாலையில் சரோஜினியின் மேஜைக்கரையில் வந்த மோகனரங்கன் சற்றென்று குனிந்து தாழ்ந்த குரலில், நாளை பகல் வண்டிக்கு நான் ஊருக்கு கிளம்ப வேண்டியிருக்கிறது. மிகவும் அவசரம். திரும்பி வர 15 நாட்களாவது செல்லும் என்றான். சரோஜினியின் அழகிய வதனம் அதை கேட்டதும் தனது ஒளியை இழந்துவிட்டிருந்தது. கண்களில் மிரட்சி தோன்ற பேயையோ அல்லது பூதத்தையோ சந்தித்து விட்டுவள் போல் ஊருக்கு போகிறீர்களா என்று வியப்புடன் வினவினாள். அவளுக்கு பதில் சொல்லி விலக்கி கொண்டிருக்க அவனுக்கு அவகாசம் இருக்கவில்லை. மேலும் அதிகமாக அவளுடன் பேசி கொண்டிருக்க அவன் விரும்பவில்லை. சரோஜினியும் தன்பால் அன்பு கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்ததிலிருந்து அவன் பல காரணங்களை முன்னிட்டு பலர் முன்னிலையில் அவளிடம் அதிகம் பேசுவதை விட்டிருந்தான்.
ஆகவே சுருக்கமாக தான் புறப்பட்டு செல்வதை குறிப்பிட்டு கூறிவிட்டு பிறகு சந்தர்ப்பம் வாய்ந்த பொழுது விலக்கிக் கொள்ளலாம் என்று இருந்து விட்டான். கலாசாலையனின்று அன்று திரும்பி வந்த மோகனரங்கன் மறுநாள் பகல் ஊருக்கு புறப்பட வேண்டியதற்காக விரைவில் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். சித்ராவுக்கு கல்யாணம் நிச்சயமாக்கி விட்டு தேர்ந்த அத்தையம்மாள் மோகனரங்கன் புறப்பட்டு வரும் வரை காத்திருக்க மனமற்றவள் போல் 2 நாள் முன்னதாகவே புறப்பட்டு சென்று விட்டிருந்தாள். சாமான்களை எடுத்து அவசரமாக பெட்டிக்குள்ளே அடுக்கி கொண்டு பிரயாணத்திற்கு தயாராகி கொண்டிருந்த மோகனரங்கன் வாயிற்கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்டு எழுந்து சென்று திறந்தான். வாசற்படியிலே தயக்கத்துடன் சரோஜினி நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வந்து உட்காரலாமே, நான் அவசரமாக புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவன். உள்ளே வந்த சரோஜினி உட்கார மனமற்றவள் போல் நாட்காலின் கைகளை பிடித்து கொண்டு நின்றாள். அவளது நெஞ்சத்திலே குமரிக்கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டத்தை பிரதிபலித்து கொண்டிருந்தது அவளது துயரம் நிறைந்த வதனம். ஆமாம், எதற்காக ஊருக்கு போக வேண்டும்? காரணம் கூட சொல்லாது போக உத்தேசித்து விட்டீர்களே என்று கேட்பதற்குள் துக்கம் அவளது நெஞ்சை கரகரக்க வைத்தது. காரணத்தை கூற எனக்கு அவகாசம் இருக்கவில்லை, மன்னித்துக்கொள். எதற்காக என்று கேட்டால் நீ கட்டாயம் சந்தோஷப்படுவாய். எனது சகோதரிக்கு விவாகம் நிச்சயமாகிவிட்டதாம். அதற்காக உடனே புறப்பட்டு வர சொல்லி அப்பா எழுதியிருந்தார். போன பிறகுதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ஊருக்கு சென்று 6ஆம் முறை உனக்கு விவரமாக ஒரு கடிதம் எழுதலாம் என்று இருந்தேன். அதற்குள் என்று முடிப்பதற்குள் குறுக்கிட்ட சரோஜினி, உங்களை போன்று எனக்கு பொறுமை இருக்கவில்லை. அவசரம் என்றதும் உங்கள் தந்தைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்து விட்டதோ என்று கவலை அடைந்து போனேன். கேட்டதறிந்து போகாவிடில் எனக்கு இன்று வீட்டில் இருப்பு கொள்ளாது போலிருந்தது என்றாள் அவள். பெண்கள் மிகவும் பொறுமைசாலிகள், ஆண்களை விட சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் என்கிறார்கள். ஆனால் இங்கே நான் காண்பது வேறாக இருக்கிறது என்று மெல்ல சிரித்தான் மோகனரங்கன். சரோஜினியின் கண்கள் துயர மேலிட்டினால் கலங்கின. பொறுமையில்லாத நான் சிறு விஷயத்திற்கெல்லாம் பதட்டமடைவதை குறித்து மிகவும் வெட்கமடைகிறேன். ஆனால் எனக்கு சமீப காலமாக திடீரென்று ஒருவித பயம் ஏற்பட்டிருக்கிறது. அது எதனால் என்றே தெரியவில்லை. நீங்கள் ஊருக்கு புறப்பட்டு போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டதும் நேற்று முழுவதும் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. எனது விபரீதமான கவலையை கேட்டால் நீங்கள் ஒரு சமயம் என்னை பரிகசிக்கவும் செய்வீர்கள் என்றாள். நான் போகும் ரயில் வண்டி தண்டவாளத்தை விட்டு நகர்ந்து விடும் என்ற கவலையோ? நீ படித்திருந்தும் சில விஷயங்களில் எனது பாட்டியாரை போலதான் இருக்கிறாய். ஊருக்கு நான் கிளம்பினால் போதும், என் பாட்டிக்கு இல்லாத கவலையெல்லாம் ஏற்பட்டுவிடும் என்று பரிகாசமாக கூறி சிரித்தான் மோகனரங்கன். நீங்கள் எனது கவலையை சற்று செவி கொடுத்து கேட்டால் இப்படியெல்லாம் பரிகசிக்க மாட்டீர்கள். மோகன், ஏன் எனக்கு இந்த விசித்திர கவலை ஏற்பட்டது என்று எனக்கே காரணம் தெரியவில்லை. நமது அன்பிற்கு ஏதோ ஒரு பெரும் தீங்கு ஏற்பட போகிறது என்று எனக்கு ஒருவித திகிலாக இருக்கிறது. நீங்கள் ஊருக்கு புறப்பட்டு போனால் திரும்பி வரும்பொழுது மிகவும் மாறியிருப்பீர்கள் என்று எனது உள்ளுணர்வு ஏனோ என்னை நிலைக்கு கலங்க செய்கிறது. மோகன், நமது அன்பிற்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் நான் என்ன செய்வேன் என்று உணர்ச்சி மேலோங்க கூறிவிட்டு கண்ணின் என்று பொங்கி வழிந்த நீரை மெல்ல விரல்களால் துடைத்து கொண்டாள். அவளது கண்ணீரும் துயரமும் மோகனரங்கத்தின் உள்ளத்தை வெகுவாக வேதனை செய்தன. எனினும் அவன் அதை சிறிதும் காட்டிக்கொள்ளாது. உனது அனாவசிய கவலைக்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியும். உனக்கு என் அன்பின் பூர்ணமான நம்பிக்கை இல்லை. உன்னை அறியாமலே உனது அந்தராத்மா என் அன்பின் ஆழத்தை சந்தேகிக்கின்றது என்றான் சிறிது கோபத்துடன். எனது உள்ள நிலையை நீங்கள் பரிபூர்ணமாக அறிந்து கொண்டால் இப்படி சொல்ல மாட்டீர்கள். உங்கள் அன்பை ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு துரோகம் செய்வீர்கள் என்கிற எண்ணமே எனக்கு ஏற்படவும் போவதில்லை. நாம் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது அன்பிற்கு பங்கம் விளைவிக்க அநேகம் பேர்கள் இருக்கிறார்களே, அதையெல்லாம் நினைத்து ஒருவித அச்சம் நேர்கிறது. மோகன், உங்கள் மனம் என்பால் கடுகளவு மாறிவிட்டால் கூட என்னால் தாழவே முடியாது. அதைவிட மரணத்தை கூட நான் ஆசையுடன் வரவேற்பேன். எனக்கு ஏனோ ரொம்ப பயமாக இருக்கிறது என்று பண்ணி கூறிய சரோஜினி தனது உணர்ச்சிகளை அதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலாதவளாக பச்சிளம் குழந்தை போல் விம்மி அழ ஆரம்பித்தாள்.
தனது பிரிவு அவளுக்கு ஆறா துயரத்தை கொடுப்பதை அறிந்த மிகவும் பச்சுதாபமடைந்த மோகனரங்கன், சரோஜினி, நீ வீணாக இல்லாத கற்பனைகளையெல்லாம் எண்ணிக்கொண்டு வருந்துகிறாய். எனது சகோதரிக்கு கல்யாணம் நடப்பது ஒரு விதத்தில் நமக்கு நன்மை என்பதை அறிவாய். என் தந்தையிடம் மெதுவாக பேச்சு கொடுத்து என் மனநிலையை அறிவித்து அவரது சம்மதத்தை பெற்று விடுவது இனி எனக்கு மிகவும் எளிது. பிறகு எப்படியாவது உன் தந்தையிடம் சம்மதம் பெற்றுவிடலாம். இன்னும் சில நாட்கள் என் வாழ்விலே சாவை தவிர வேறு எதுவும் பிரிக்க முடியாது உன்னை நான் என் துணைவியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏன் இவ்வளவு மனக்கலக்கம் என்றான். அவனது அன்பு மொழிகளினால் நாணமடைந்த சரோஜினி சங்கோஜத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்து கண்ணீருக்கிடையே புன்னகை செய்தாள். மன்னித்து கொள்ளுங்கள், 15 நாட்கள் ஊரிலே இருக்க மாட்டீர்கள் என்று நினைத்ததுமே எனக்கு என்ன பேசுகிறோம் என்றே தோன்றாத ஒரு கற்பனை கவலை ஏற்பட்டுவிட்டது. பிரிவு துன்பத்தை அனுபவிக்கிறவள் நீ ஒருத்தி மட்டும்தானா? 15 நாட்களும் என் உடல் மட்டும்தான் கிராமத்தில் இருக்கப் போகிறது. உனக்கு இந்த வீண் கவலையெல்லாம் ஏற்பட்டதற்கு காரணம் இன்னொன்று கூட. நீ சில காலமாக பல திடுக்கிடும் நவீனங்களை இரவு வேளையில் படிக்கிறாய். பரீட்சைக்கு படிப்பதை விட்டு கற்பனை கதைகளை இரவு வேளையில் படிப்பதன் விபரீதம் இதுதான், பார்த்தாயா என்று சிரித்தான். பிறகு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பிரியா விடை பெற்று கொண்டு சென்ற சரோஜினி மறுநாள் மாலை ரயில் புறப்படும் முன் ஸ்டேஷனுக்கு வந்து சற்று தொலைவில் இருந்து அவனை தான் வழி அனுப்பப் போவதாக கூறி சென்றிருந்தாள். அவளது மனத்திற்கு தைரியம் ஊட்டும் வண்ணம் மோகனரங்கன் அவ்விதம் பேசினானே ஒழிய உண்மையில் சரோஜினியை விட்டு கிராமத்திற்கு போக அவனுக்கும் சிறிது மனம் இருக்கவில்லை. தந்தையை அவன் தெய்வம் என்று மதித்தான். தங்கையை உயிர் என்று நேசித்தான். முன்பெல்லாம் படிக்கும் காலத்தில் லீவு நாட்களுக்கு ஊருக்கு செல்வதென்றால் அவனது மனம் எல்லையெல்லா ஆனந்தத்தில் மூழ்கிவிடும். ஆனால் அதே தந்தையும் தங்கையும் சந்திக்க இன்று இவன் மனதில் அவ்வளவு ஆவல் இருக்கவில்லை. சில நாட்களுக்கு முன்புதான் பரிச்சயமானவள். இருந்த போதிலும் 1000 ஆண்டுகளாக அறிந்து பழகியது போல் அவள் உள்ளத்திலே குடிக்கொண்டிருந்த அந்த பாசம் இரத்த பாசத்தை கூட ஒதுக்கிவிடும் போல் அவனை பித்தனாக்கி விட்டிருந்தது. ஊருக்கு வந்த சில தினங்கள் வரை மோகனரங்கத்திற்கு பல அலுவலர்கள் இருந்ததனால் சரோஜினிக்கு உடனே கடிதம் எழுத முடியவில்லை. 4 நாட்கள் சென்றன. ஒரு நாள் மாலை கடிதம் எழுத நிமித்தம் வாயில் அறைக்குள் நுழைந்து அவன் பெட்டியை திறந்து காகிதத்தையும் பேனாவையும் தேட ஆரம்பித்தான். சட்டை அடுக்குகளின் இடையே பத்திரமாக சுருகி வைக்கப்பட்டிருந்த சிறு போட்டோ ஒன்று கீழே விழுந்து விட்டதை அவன் கவனிக்கவில்லை. கடிதத்தை எழுதி உரையில் போட்டு தபாலில் சேர்த்த பின்பு விசிராந்தியாக அறைக்குள்ளே நுழைந்த அதே சமயம் நாய்க்கரும் எதேச்சையாக உள்ளே வந்தார். பெட்டியின் அருகில் கிடந்த புகைப்படத்தை கண்ணுற்றதும் ஆவலுடன் குனிந்து அதை எடுத்தார். அந்த சிறிய புகைப்படத்தில் இருந்த பெண்ணை உற்று பார்த்த நாய்க்கரின் முகம் சுருங்கியது. நயனா, இது யாருடைய படம்? அது உன் பெட்டிக்கு எப்படி வந்தது என்று கேட்ட அவரது குரல் அடக்க முடியாத சினத்தில் நடுங்கியது. தந்தையின் முகபாவத்தை கண்ணுற்ற மோகனரங்கன் வெட்கமும் பயமும் ஒருங்கே எய்தவனாய் என்ன பதில் கூறுவதென்று சற்றென்று விளங்காதவனாக குழப்பத்துடன் அவரை பார்த்து விழித்தான்.